வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இது அடிப்படையாக வச்சு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் மொத்தம் 3 டெஸ்ட் நடந்திருக்கு. இதில் வந்து பல மாணவர்கள் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் மூலமாக டெஸ்ட் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம், ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் 3க்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 50 வரைக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டாச்சு. ஆல்ரெடி நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் போய் பாருங்க, இருக்கும். சரிங்களா? அதேமாரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து கொஸ்டின் நம்பர் 51லேருந்து 100 வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம எல்லா கொஸ்டினுக்கான கீஸ் அண்ட் டிஸ்கஷன் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இது 51 கொஸ்டின். சரிங்களா? 51வது கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை ஆதரித்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது. சரிங்களா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின், அடிக்கடி கேட்கற கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை ஆதரித்தவர் யார் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். என்னது? ஏவி டைசி அப்படிங்கிறவர் தான் என்னது இதுக்கு வந்து சரியான விடை. இந்த ஏவி டைசிங்கிறவர் யாருன்னா, ஒரு பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒரு சட்ட நிபுணர். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இங்கிலாந்து பிரிட்டன் சொல்றோமா இல்லையா? பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒரு சட்ட நிபுணர். ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த லா ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வந்து 1885 வந்து என்ன பண்ணிருப்பாரு, எழுதியிருப்பாரு. சரிங்களா? அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த லா ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஓகே. அப்போ அந்த புத்தகத்துல தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து, ஒரு வேர்ட்ஸை வந்து அறிமுகப்படுத்தி அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, 52வது கொஸ்டின். 19ஆம் நூற்றாண்டில் பெண்கள் உரிமைகளின் வளர்ச்சியுடன் தொடர்பு இல்லாதவ சமூக சீர்திருத்தவாதி யாருன்னு கேட்கறாங்க. சரிங்களா? உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து பல்வேறு வகையான சோசியல் ரீஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க. அதுல தொடர்பு இல்லாதவ யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ராஜாராம் மோகன் ராய் வந்து 1829 வந்து பாத்தீங்கன்னா சதி, அபாலிஷ் டு சதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வில்லியம் பெண்டிங் இருக்கார்ல, பிரிட்டிஷோட கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங், லார்டு வில்லியம் பெண்டிங். அவரை கூட வந்து ஜாயின் பண்ணி அவருடைய ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன பண்ணிருக்காரு, சதியை ஒழிச்சிருக்காரு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் சோசியல் ரீஃபார்மர் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்காரு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஆட்மனோட தான் கேட்டிருக்காங்க, தொடர்பு இல்லாதவர் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சரிங்களா? இவர் வந்து மகாராஷ்டிரா ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா விடோஸ் ரீமேரேஜ், புரியுதுங்களா, பெண்கள் வந்து விதவைகளா இருப்பாங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா மறு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மக்கள்கிட்ட வந்து கேம்பெயின் பண்ணிருக்காரு, பிரச்சாரம் பண்ணிருக்காரு, அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காரு. அப்ப இவரும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்புடையவர் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, விவேகானந்தர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து காவி உடை தரித்து இந்து சமயத்துக்கு, முக்கியமா இந்து மறுமலர்ச்சிக்கு என்ன பண்ற முக்கிய பங்காற்றிருக்காரு. நம்மளுடைய கலாச்சாரம், இந்து மத மேம்பாடு, சரிங்களா, ஒழுக்கம், கட்டுப்பாடு, இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் உள்ளவர் தான் இவரு. இவர் முக்கியமா 1893 வந்து பாத்தீங்கன்னா சிகாகோ, அமெரிக்காவில் சிகாகோவில் வந்து பாத்தீங்கன்னா நடந்த ஒரு வேர்ல்டு ஹிந்து ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உலக இந்து சமய மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் கொடுத்திருப்பார். சரிங்களா? எல்லாரும் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படி இப்படின்னு பேசும்பொழுது இவர் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், பேசும்பொழுது எல்லாமே வியந்து பார்த்தாங்க. சரிங்களா? அது இல்லாமல் காவி ட்ரெஸ்ல போயிருப்பாரு, எல்லாமே ஒரு டைப்பா தான் பார்த்துருப்பாங்க. இவர் பேசும்பொழுது எல்லா சவுண்டும் வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இந்து மதத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அப்ப இதுதான் ஆன்சர். சரிங்களா? தொடர்பு இல்லாதவர் தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ வந்து சாவித்ரிபாய் புலே நமக்கு நல்லா தெரியும், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன், அதாவது ஃபீமேல் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஈவினிங் ஸ்கூல் டீச்சர் இவங்க தான். சரிங்களா? முதல் மாலை நேர பாட வேலை அந்த பாடசாலையை தொடங்கியவர் யாருன்னா சாவித்ரிபாய் புலே தான். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து பார்த்தா தொடர்பு இல்லாதவர் யாருன்னு கேட்டா யாரை சொல்லுவீங்க? விவேகானந்தர் தான் சொல்லணுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டாகி முடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, 53, பின்வருவற்றை பொறுத்துக அடிப்படை உரிமைகள். நமக்கு நல்லாவே தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது அமெரிக்காவிலிருந்து எடுத்திருப்பாங்க, காப்பி அடிச்சிருப்பாங்க. பிளஸ் வந்து பார்ட் 3, 12 to 35 இதெல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் பேசிக்காவே. சரிங்களா? இது வந்து அடிப்படை உரிமைகளுக்கு தொடர்புடையது. அமெரிக்கா, சரிங்களா, யூஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, அடிப்படை உரிமைகள்ல ஆர்டிகல் 14 வந்து எதை வந்து மேட்ச் பண்றீங்கன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? 14 என்னது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு நமக்கு பேசிக்காவே தெரியும். அடுத்து பாருங்க,
ஆர்டிகல் 15ங்கிறது வந்து பாகுபாட்டை தடை செய்தல், அதாவது ஜாதி, மதம், மொழி, இனம் அடிப்படையில் யாரும் பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 15 சொல்லுது. சரிங்களா? ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னா, பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க எங்கேயாவது ஒரு இடத்த வேலை பார்க்க போனீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு இவ்வளவு சம்பளம், பெண்களுக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லி பாகுபாடு படுத்தக்கூடாது. எப்படி பாகுபாடு படுத்தலாம் அப்படின்னா, எஜுகேஷன் பேஸ்டு, அவங்களுடைய நாலேஜ் பேஸ்டு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு வந்து சேலரி வந்து என்ன பண்ணலாம், முன்ன பின்ன இது பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இவ்வளவு, பெண்களுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்படின்னு சொல்லுது. அது வந்து தடை செய்யுது. ஆர்டிகல் 17 நமக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப ஃபேமஸ் ஆனது அபாலிஷ் டு அன்டச்சபிலிட்டி, சரி, தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கு வந்து சரியான விடைங்கிறது என்னது? பி தான். சரிங்களா? 3, 2, 1 தான் அதுக்கு வந்து சரியான விடைங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஆர்டிகல் 14ல இருந்து 17 வரைக்கும் இருக்கா? நார்மலாவே 14 to 18 இது வந்து பாத்தீங்கன்னா என்னது? ரைட் டு ஈக்குவாலிட்டி. என்னது? ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. சமத்துவ உரிமை வந்து ஆர்டிகல் 14ல இருந்து 18 சொல்லுது இது. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து பாத்தீங்கன்னா மேட்சா அது வந்து கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. அடுத்து பாருங்க 54. 54ல வந்து பாத்தீங்கன்னா, தேசிய வருமானத்தை மதிப்பிடுவதற்கு டேஷ் செலவின முறை பயன்படுத்தப்படுகிறது. நல்லா கவனிச்சுங்க. நேஷனல் இன்கம் வந்து அதை என்ன பண்றாங்க, ஃபுல்லா கால்குலேட் பண்றதுக்கு என்ன செலவின முறையை வந்து யூஸ் பண்ணி தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்றாங்க. அது எந்த செலவின முறைன்னு கேட்டீங்கன்னா கட்டுமானத்துறைன்னு சொல்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்னு சொல்றோமா இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கிங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டருங்கிறது கட்டுமானத்துறையோட செலவினத்தை பேஸ் பண்ணி தான் தேசிய வருமானத்தை மதிப்பிடுறாங்க அப்படிங்கிறது. இது ஒன் ஆஃப் த ஒரு நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு மெத்தட் தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. அடுத்து பாருங்க, தேசிய வருமானம் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? இந்த சைமன் குஸ்னெட்ங்கிறவர் அப்படின்னா நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. சரிங்களா? ஸோ இவரு நோபல் பிரைஸ் என்ன வாங்கியிருக்கா அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சி மற்றும் பகுப்பாய்வு, அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் growth, சரிங்களா, அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ணி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1971ல வந்து என்ன பண்றாங்க, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. அவ்வளவு சிறப்புமிக்க நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய வருமானங்கிற ஒரு கருத்தை வந்து முதல்ல வச்சவர் இவர் தான். நேஷனல் இன்கம்னா இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சில அந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை எல்லாமே வரையறை செய்தவர் யாருன்னா இவர் தான். யாரு? சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 56வது கொஸ்டின். சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி எந்த சூத்திரத்தை பயன்படுத்தி இது கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அதாவது பார்த்தீங்கன்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் அப்புறம் பிராக்கெட்ல என்னது எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறதா என்னது இதுக்கு வந்து சரியான இது விடை. ஓகேங்களா? ஸோ இதுல ஓகே, இதுல சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? சிங்கிறது என்னன்னா இது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தனிநபர் நுகர்வு தான் சின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது ஐங்கிறது பார்த்தீங்கன்னா தனிநபர் முதலீட்டு செலவு அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து ஜி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி அப்புறம் வந்து பிளஸ் பிராக்கெட்ல எக்ஸ் மைனஸ் எம். சரிங்களா? ஓகே. 56. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 57. 57க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி NDP, அதாவது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, தொடர்பாக பின்வருவற்றில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 57. ஓகே. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிப்பதன் மூலம் நிகர உள்நாட்டு உற்பத்தி என்ன பண்ணப்படுது, இது கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஓகேவா, நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மைனஸ் வந்து தேய்மானம். இதான் அதுக்கு வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? தேய்மானம். அப்ப நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னது, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? நிகர உள்நாட்டு உற்பத்தி தான் NDP. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணணும். தேய்மானம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபேக்டரி இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு மிஷின் வாங்குறீங்க, ஒரு இயந்திரம், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரன் ஆகிட்டே இருக்கும்போது தேய்மானம் ஆகுதா இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு செலவு பண்ணுவீங்கல்ல, அது தேய்மானம். அப்படி இல்லையா, அது ஏதாவது பழுதாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுது, இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் செலவு பண்றீங்களா இல்லையா, அதுதான்.
அப்ப இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜிடிபி கிடைச்சிரும். ஜிடிபில இருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்டிபி கிடைக்குங்கிறது ஆன்சர். அப்போ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ தாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 58. 58 என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த உள்நாட்டு உற்பத்தி பணவீக்க கருவியை பொறுத்தவரை பின்வருவற்றில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை மாற்றங்களை இது அளவிடுகிறது அப்படிங்கறத சரியான விடை. சரிங்களா? ஓகே, இது அப்படி பேசிக்கா பாத்துக்குங்க. 59 என்னது? கூற்று ஏ, சந்தை விலை என்பது சந்தையில் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு நுகர்வோர் செலுத்தும் விலையாகும் அப்படிங்கிறது இது வந்து சரிதான். சரிங்களா? சந்தை விலைன்னா என்னது? சந்தையில வந்து பொருட்கள் மற்றும் சேவை, அது சர்வீஸ்லாம் இருக்கா இல்லையா, அதனோட ப்ராடக்ட் பிளஸ் சர்வீஸ் இதுகளை எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம செலுத்தக்கூடிய அந்த விலைக்கு பிறதான் சந்தை விலைன்னு சொல்றோம். இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கான காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா வரிகள் சந்தை விலையை அதிகரிக்கிறது. ஒரு டாக்ஸ் வந்து என்ன பண்ணுது? சந்தை விலையை அதிகரிக்கும் தானே? கண்டிப்பா அதிகரிக்கும். சரிங்களா? அப்ப இது சரிதான். அதே நேரத்தில் மானியங்கள் அதை என்ன பண்ணுது? இது குறைக்கிறது. ஏதாவது சப்சிடி கொடுத்தீங்கன்னா சந்தை விலை என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. இதுவும் சரிதான். ஓகேங்களா? அப்ப இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏவுக்கு ஆர் வந்து சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் 60. என்ன கேட்டிருக்காங்க? பணவீக்கத்திற்கு ஏற்ப சரி செய்யப்பட்ட தேசிய வருமானத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான தேசிய வருமானம். ஓகேங்களா? இந்த உண்மையான தேசிய வருமானம், ஓகேங்களா, இந்த உண்மையான தேசிய வருமானங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான தேசிய வருமானங்கிறது பெயரளவு தேசிய வருமானம். இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா பெயரளவு தேசிய வருமானம் பை விலை குறியீடு இன்ட்டு 100. சரிங்களா? இதான் அதுக்கான ஃபார்முலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. சோ அப்ப அது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? 61. காரணி செலவு என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியில் ஒரு நிறுவனம் ஏற்படுத்தும் செலவை குறிக்கிறது. சரிங்களா? இது சரிதான். பிற காரணி செலவுங்கிறது என்னது? பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியில் ஒரு நிறுவனம் ஏற்படுத்தும் செலவை குறிக்கிறது. இது சரி. அடுத்து பாருங்க, காரணம் 6 வந்து பாத்தீங்கன்னா காரணி செலவு என்பது உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் தொழில் முனைவோர் ஆகியவற்றின் செலவை உள்ளடக்கியது அப்படிங்கிறது இதுவும் சரிதான். இதுக்கு சரியான விளக்கமும் கூட. அப்ப ஆப்ஷன் ஏங்கிறது என்னது? போத் ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க 62வது கொஸ்டின். உற்பத்தி புள்ளியில் நிகர தேசிய பொருள் NNP-யின் மதிப்பு அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து காரணி செலவில் நிகர தேசிய உற்பத்தி அப்படிங்கறத அதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? அதெல்லாம் எக்கனாமிக் சும்மா ஃபேக்ட் ஓரியன்டடா சும்மா பாத்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க 63வது கொஸ்டின். 63ல வந்து 63 ஃபுல்லா தெரியுமா வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, CGS, MKS மற்றும் SI அலகுகள் மெட்ரிக் அமைப்புகள் ஆகும். அதே சமயம் FBS ஒரு மெட்ரிக் அமைப்பு இல்லை அப்படிங்கிறது என்னது? அது சரிதான். அதாவது சினா சென்டிமீட்டர், ஜினா கிலோகிராம், எஸ்னா செகண்ட். சரிங்களா? அதே மாதிரி எம்னது மீட்டர், கிலோகிராம், செகண்ட்னு சொல்லுவாங்க. SIனா சிஸ்டம் இன்டர்நேஷனல். சரிங்களா? சோ இந்த அலகுகள் வந்து மெட்ரிக் அமைப்பு அலகுகள் ஆகும். ஆம், சரிதான். அதே சமயம் FBS வந்து ஒரு மெட்ரிக் அமைப்பு இல்லைங்கிறது அதுதான் என்னது? அதுவும் சரிதான். ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்து பாருங்க, காரணம் 6 வந்து பாத்தீங்கன்னா FBS அமைப்பு ஒரு பிரிட்டிஷ் அலகு அமைப்பு ஆகும். என்னது? ஒரு பிரிட்டிஷ் அமைப்பு அலகு ஆகும். அதே சமயம் மெட்ரிக் அமைப்புகள் 10 அடுக்குகளை அடிப்படையாக கொண்டவை அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா தானே? அதாவது பார்த்தா 10 மடங்குகளாக இருக்கிறது தான் மெட்ரிக் அமைப்புகள் அப்படிங்கிறது இதுவும் சரிதான். அப்ப ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. 64. தனிநபர் வருமானம் மற்றும் உண்மையான வருமானம் தொடர்பாக பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா உண்மையான வருமானம் என்பது பெயரளவு வருமானத்தின் வாங்கும் சக்தி ஆகும் அப்படிங்கறதா இதுக்கு வந்து என்னது? சரியான விடை. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 65. கூற்று ஏ, தவறான சுற்றுப்பாதை கணக்கீடுகள் காரணமாக செவ்வாயின் காலநிலை ஆர்பிட்டர் தொலைந்து போனது. ஆர்பிட்டர்ங்கிறது மேல அனுப்புறமா இல்லையா ரிசர்ச் பண்றதுக்கு அது. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா
தவறான சுற்றுப்பாதை கணக்கீடுகள். ஓகேங்களா? அதனால அது வந்து காணாத போயிடுச்சுங்கிறது சரிதான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1999ல வந்து இது மாரி ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, கைமுறை கணக்கீடுகள் காரணமாக பிழை ஏற்பட்டது. அதாவது கை கால்குலேஷன் சரிங்களா? கையில வந்து நம்ம பேனா, நோட்டு போட்டு எழுதுவோம்ல, புரியுதுங்களா? அது மாரி கையில வந்து கால்குலேஷன் போட்டதால என்ன ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க. அது தப்பு. கையெல்லாம் போடல. அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எஃபிஎஸ் மெத்தடு அண்ட் நியூட்டன்ஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் மெத்தட். ஒரு குரூப் எஃபிஎஸ் மெத்தட யூஸ் பண்றது. இன்னொரு குரூப் நியூட்டன் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்றது. இவங்க 2 பேருமே அந்த டீம்ல வொர்க் பண்றாங்க. 2 பேருமே வெவ்வேறு மெஷர்மென்ட்ட பேஸ் பண்ணி அந்த ராக்கெட் லான்ச்சிங்க்கு வந்து டீம் வொர்க் பண்றாங்க. அப்ப யாருமே காமன் ஒரு மெஷர்மென்ட்ட ஒரு அளவீடுகள பயன்படுத்தி அந்த டீம் வொர்க் பண்ணல. அதனால மெஷர்மென்ட் தப்பாயிடுச்சுங்கிறது புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அப்ப வந்து சரியான விடை ஏ சரி, ஆர்ங்கிறது தப்புங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க 66வது கொஸ்டின். தேசிய வருமானத்தில் மிகப்பெரிய விகிதம் டேஷ்ல இருந்து வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்க எல்லாத்துக்கும் தெரியும் பிரைவேட் செக்டார் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பிரைவேட் செக்டார் தான் நேஷனல் இன்கம்ல வந்து மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து எது குடுக்குது? பிரைவேட் செக்டார் தான் குடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? பப்ளிக் செக்டார்ல வராது. ஓகே. சோ நெக்ஸ்ட். அடுத்து ஒரு மேட்ச் இட்டு 67வது கொஸ்டின்ல ஒரு மேட்ச். என்ன குடுத்திருக்காங்க பாருங்க. இது பொருளின் அளவு. சரிங்களா? பொருளின் அளவுனா என்னது? மோல். ஓகே. ஒளிச்செறிவுனா என்னது? கேண்டிலா. புரியுதா? ஒளிச்செறிவுனா சிடி. ஒளிச்செறிவுனா சிடினா கேண்டிலா. ஓகேங்களா? வெப்பநிலை அப்படின்னா கெல்வின். மின்சாரம் அப்படின்னா என்னது? ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் வந்து 2431 அப்படிங்கிறத சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 68வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? ஓகேங்களா? இதுல நடு 95 வரை சமதள கோணம் மற்றும் திடக்கோணம் ஆகியவை துணை அளவுகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறது வந்து என்னது? எது தவறுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஓகே. இது வந்து சரிதான். ஓகேங்களா? ஏன்னா சமதள கோணம் அப்படிங்கிறது ரேடியன். என்னது? ரேடியன். திடக்கோணம், திண்ம கோணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியன். சரிங்களா? இது வந்து சரிதான். 1995ல் சமதள கோணம் மற்றும் திடக்கோணம் ஆகியவை எஸ்ஐ அமைப்புகளிலிருந்து அகற்றப்பட்டன அப்படிங்கிறது வந்து என்னது? இதுதான் தப்பு. இது எஸ்ஐ அமைப்புகளில் இருந்தெல்லாம் அகற்றலாம் படல. சரிங்களா? அது அப்படியே தான் இருக்குது. அதாவது இத வந்து என்னவா மாத்திட்டாங்கன்னா, பெறப்பட்ட அளவுகளா மாத்திட்டாங்கங்கிறது தான் சரி. அப்ப இது தப்பு. 2வதுங்கிறது தப்பு. இதுதான் விடையும் கூட. அடுத்து 3வது பாருங்க. சமதள கோணம் மற்றும் திடக்கோணம் ஆகியவை இப்போது பெறப்பட்ட அளவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனங்கிறது சரிதான். 1995க்கு முன்பு எஸ்ஐ அமைப்பில் துணை அளவுகள் இருந்தன அப்படிங்கிறது என்னது? எஸ்ஐ அமைப்பில் அந்த துணை அளவுகள் இருந்தன அப்படிங்கிறது வந்து இது சரிதான். அப்ப வந்து நமக்கு வந்து தப்பானதானே கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி தாங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே. 69. ஒரு சமதள கோணம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது முப்பரிமாணதுன்னு சொல்றாங்க. புரியுதா? சமதள கோணம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்னது? அது ஒரு 2டி டைப் தான். ஓகேங்களா? 69ல சமதள கோணம்ங்கிறது என்னது? ஒரு 2டி டைப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகே. இந்த சமதள கோணத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, என்னது? ரேடியன் தான் வரும். ஸ்டேடியன் போட்டிருக்காங்க. ரேடியன் தான் வரும். அப்ப இது வந்து தப்பு. ஓகேங்களா? எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ வந்து 3Dன்னு போட்டிருக்காங்க. அதுவும் தப்பு. அதுக்கான சமதள கோணத்தோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேடியன் போட்டிருக்காங்க. இதுவும் தப்பு. ஏன்னா ரேடியன் தான் வரும். இது 2 கோடுகள் அல்லது சமதளங்களின் குறுக்குவெட்டில் உருவாகிறது. இதுதான் சரி. சரியா? சமதள கோணங்கள்ங்கிறது என்னது? 2 கோடுகள் அல்லது சமதளங்களின் குறுக்குவெட்டு புரியுதுங்களா? இப்படி கிராஸா போகும்பொழுது தான் உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட சமதளங்களின் குறுக்குவெட்டில் உருவாகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது சமதள கோணம் இல்ல. இப்படி உருவானதுன்னா அதுக்கு பேர் என்னது? திடக்கோணம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 71 சாரி 70 புரியுதா? 70 கொஸ்டின். 70ல என்ன கேட்டிருக்காங்க? ஒரு திடக்கோணம் பின்வரும் குறுக்கு வெட்டால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரிங்களா? இது என்னது? 2 தளங்கள், ஒரு பொதுவான புள்ளியில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள், 2 கோடுகள், இணைத்தளங்கள். அப்ப இதுக்கு வந்து பி தான் ஆன்சர். மேல பார்த்தோம்னா லாஸ்ட் பாயிண்ட் அதுதான் இது. ஒரு திடக்கோணம்னு சொல்றோமா இல்லையா? அந்த திடக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான புள்ளியில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் வந்து என்னது? வெட்டிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னது திடக்கோணம் உருவாகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு வந்து இதுதான் சரியான விடை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. 71 மனித நுரையீரல் டேஷ் அழுத்தத்தில் சுவாசிக்க நன்கு தகவமைத்து கொண்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது வந்து
101.3 என்னது கிலோ பாஸ்கல் அப்படிங்கறத சரியான விடை. இது சும்மா ஃபேக்ட் ஓரியன்டட் தான். ஓகே. அடுத்து பாருங்க, சுரங்கங்களில் அழுத்தம் கடல் மட்டத்தை விட எப்படி இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். நார்மலாவே கடல் மட்டத்துல இருந்து பூமிக்கு அடியில போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, காற்று இருக்குல்ல, விண்டோடைய மாஸ் வந்து அதிகமாகும். காற்றோடைய நிறை அதிகமாக பிரஷரும் அதிகமாகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, 73வது கொஸ்டின். குவார்ட்ஸ் கடிகாரங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. அவை ஒரு குவார்ட்ஸ் படிகத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அவை ஒரு குவார்ட்ஸ் படிகத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதுக்கு தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அவை அணுக்களின் அவ்வப்போது ஏற்படும் அதிர்வுகளை பயன்படுத்தப்படுகிறது சொல்லி கொடுத்திருக்காங்க. அணு கடிகாரம், சிசிஏ கடிகாரம் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அதுதான் இதுக்கு வந்து சரியான விடை. இப்போ வந்து குவார்ட்ஸ் கடிகாரங்களுக்கு இது செட் ஆகாது, அது தப்பு. அவை இயந்திர கடிகாரங்களை விட குறைவான துல்லியமானவை. யாரு? குவார்ட்ஸ் கடிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இயந்திர கடிகாரங்கள் இருக்குல்ல, மிஷின் கடிகாரங்கள் இருக்கா இல்லையா, மிஷின் கால்குலேட்டர், அதை விட இது வந்து பார்த்தா துல்லியம் கம்மின்னு சொல்றாங்க. தப்பு. இயந்திர கடிகாரங்களை விட குவார்ட்ஸ் கடிகாரங்களை வந்து ரொம்ப துல்லியமான, ரொம்ப அக்யூரேட்டா சொல்லும். சரிங்களா? இந்த குவார்ட்ஸ் கடிகாரங்களை விட எது பெட்டரானது? அந்த சிசிஎம் கடிகாரம், அணு கடிகாரம் வந்து பெட்டரானதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இவை ஒவ்வொரு 10⁻13 வினாடிகளுக்கு ஒரு வினாடி துல்லியத்தை இது கொண்டு உள்ளன அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுவும் தப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா அணு கடிகாரத்தோடைய மெஷர்மெண்ட். அணு கடிகாரத்தோட மெஷர்மெண்ட் தான் ஒவ்வொரு 10⁻13 வினாடிகளுக்கு ஒரு முறை துல்லியத்தை என்ன பண்ணுது, மிஸ்டேக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு வந்து சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா பை பாம்பே தான் வந்து, இது புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? அடுத்தது 74. அணு கடிகாரத்தின் துல்லியம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்பதான் சொன்னமா இல்லையா, அணு கடிகாரத்தின் துல்லியம் என்னது? ஒவ்வொரு 10⁻13 வினாடிகளுக்கு ஒரு வினாடி அப்படிங்கறதா அணு கடிகாரத்தோட துல்லியம் அப்படிங்கிறது. இது ஒரு ஃபேக்டா மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்க 75. 75 வந்து பாத்தீங்கன்னா, உப்பு சரிங்களா, டேஷ் தூய டேஷை விட அதிக மிதப்பு விசை வழங்குகிறது. சரிங்களா? அதாவது உப்பு நீர் தூய நீரை விட, சரிங்களா இல்லையா, நார்மலாவே உப்பு நீர் இருக்குல்ல, உப்பு நீருக்கு என்ன அதிகம் அப்படின்னா டி அதிகம். டினா டென்சிட்டி, அடர்த்தி அதிகம். சரிங்களா? உப்பு நீர் வந்து அடர்த்தி வந்து ரொம்ப அதிகம். அப்ப உப்பு நீர் வந்து தூய நீரை விட எப்படி இருக்கும்? மிதப்பு விசையை வழங்குகிறது. ஆமா தானே? வழங்குது. ரைட்டு. ஏனெனில் மிதப்பு விசை திரவங்களின் அடர்த்தி போலவே இடம்பெயர்ந்த டேஸையும் சார்ந்துள்ளது. அப்படின்னா கன அளவு. என்னது? கன அளவு சார்ந்தது அல்லது பருமனை சார்ந்தது. சரிங்களா? பருமனை சார்ந்தது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 76 கொஸ்டின். ஓகேங்களா? சோ இதுல பாருங்க, மேட்ச் தான் கொடுத்திருக்காங்க. பின்வருவற்றை பொறுத்துக. கிரீன்விச் சராசரி நேரம், அதான் கிரீன் மீன்விச் டைம் அப்படின்னு சொல்றாங்க. கிரீன்விச் சராசரி நேரம் அப்படிங்கிறது வந்து நம்ம எது கூட பொருத்த போறோம் அப்படின்னு. சரிங்களா? அதாவது கிரீன்விச் சராசரி நேரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி தீர்க்க ரேகை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சரியான விடை. இந்த 0 டிகிரி லாட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குது அப்படின்னா கிரீன்விச். ஸோ கிரீன்விச்ங்கிறது எங்க இருக்குன்னா லண்டன்ல இருக்கு. லண்டன்ல ராயல் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? ராயல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இடம், அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து 0 டிகிரி லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வைடா ஒரு காமன் டைம் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல என்ன டைம் இருக்கோ அதுதான் வந்து வேர்ல்டு வைடா ஒரு காமன் டைமா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து சரியான விடை வந்து இதுதான். அதே மாதிரி இந்திய நேரத்திற்கான தீர்க்க ரேகை ஐஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 82.5 டிகிரி ஈஸ்ட் தீர்க்க ரேகை அப்படிங்கிறது. சரிங்களா? இது நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத்ல மிர்சாபூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் போகும். ஒரு கற்பனையான ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் வரும். அந்த டைம் அதாவது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல 82.5 டிகிரி ஈஸ்ட் தீர்க்க ரேகை. சரிங்களா? அது வந்து செல்றதால அந்த இடம் தான் நமக்கு வந்து காமன் டைமா வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்றோம். சரிங்களா? உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத்ல மிர்சாபூர்ல வந்து 82.5 டிகிரி தீர்க்க ரேகையில என்ன டைம் இருக்குதோ அதுதான் இந்தியா ஃபுல்லா காமன் டைமா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்ப அது வந்து ஆன்சர் வந்து அதுதான். ஐஎஸ்டிக்கு குறிப்பு இடம். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஐஎஸ்டி வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மிர்சாபூர்ல இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல மிர்சாபூர் தான் அதுக்கு வந்து சரியான ஒரு இடமா ஒரு கற்பனை கூடு மாதிரி வருது. இது இந்தியாவில் எங்கன்னு கேட்டா மிர்சாபூர், உத்தரப்பிரதேசம் அல்லது அலகாபாத்னு சொல்லலாம். அதாவது உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத்ல மிர்சாபூர்ல தான் அந்த லைன் போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க.
சவுத் இந்தியாவில் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல காக்கிநாடாவில் போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது ஜிஎம்டிக்கும் ஐஎஸ்டிக்கும் இடையிலான நேர வேறுபாடுங்கிறது என்னது? 5.5 மணி நேரம். ஜிஎம்டி பிளஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி ஈக்குவல் டு ஜிஎம்டி பிளஸ் 5.5 மணி நேரம். சரிங்களா? ஓகேவா? 5.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதாவது கிரீன்விச் டைம் கூட 5.5 மணி நேரம் ஆட் பண்ணாதான் நம்மளுடைய ஐஎஸ்டி டைம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து சரியான விடைங்கிறது என்னது? 1க்கு 4, 2க்கு வந்து 1 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதான். ஓகேங்களா? 4, 1, 2, 3ங்கிறதா இதுக்கு வந்து சரியான விடை. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 77ஆவது கொஸ்டின். பின்வருவற்றில் எது தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு மகிழ்வான சுற்றில் ஒரு மகிழ்வான சுற்றுனா ஒரு சுத்துறது, அதை பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் போயிட்டு வர்றது அல்லது வந்து ராட்டனம் சுத்துறது, இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு மகிழ்வான சுற்றில் ஏற்படும் வெளிப்புற இழுவை மைய விலக்கு விசையால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சரிதான். சரிங்களா? மைய விலக்கு விசை சுழற்சியின் செங்குத்து அச்சில் செயல்படுகிறதுக்கு தப்பு. அதாவது சுழற்சியுடைய மையத்தில், செங்குத்துல இல்ல, மையம் பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா சுழலும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தப்பு இது. ஒரு மகிழ்வான சுற்று சொல்லும் போது மைய விலக்கு விசை அனுபவிக்கப்படுகிறது. சரிங்களா? ஒரு மகிழ்வான விசைனா ஒரு ஆட்டனை சுத்துறது, ஒரு ஊஞ்சல்ல போயிட்டு வருது அப்படிங்கிறதா என்னது? மைய விலக்கு விசைங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மைய விலக்கு விசை என்பது வட்ட இயக்கத்தில் ஒரு பொருளின் மீது செயல்படும் ஒரு உண்மையான விசையாகும். இதுவும் சரிதான். அப்ப தப்பானது என்னன்னா பாம்பே தான், பி தான். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 78ஆவது கொஸ்டின். 78ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிக உயரத்தில் மலை ஏறுபவர்களுக்கு டேஷ் உடன் கூடிய சிறப்பு சுவாச கருவிகள் தேவைப்படுகிறது அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர் தான். சரிங்களா? மலை ஏறுபவர்கள் என்ன பண்றாங்க? ஆக்சிஜன் வந்து மேல உயர போக போக என்ன ஆகுது அப்படின்னா காற்று வந்து நமக்கு வந்து சுவாசிக்கிறது வந்து ரொம்ப ப்ரெஷர் தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கட்டிட்டு தான் போவாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்டாக முடிச்சிடலாம். பெட்ரோல் பங்குகளில் வாகனங்களின் டயர் அழுத்தம் டேஷ் என்ற அலகில் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பாஸ்கல் பெர் இன்ச் என்பதை குறிக்கிறது. சரிங்களா? இது அழுத்தத்தை அளவிடுவதற்கான பழைய அலகு முறையாகும். அதான் பிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. என்னது? பிஎஸ்ஐ அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அளவிடுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எத்தனாவது கொஸ்டின் இது? 79. பிஎஸ்ஐ. பிஎஸ்ஐனா என்ன அப்படின்னா பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச்னு சொல்றாங்க. என்னது? பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச். அப்ப ஒரு பிஎஸ்ஐ ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 6894.7 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது மெக்னீசியம் உடல் டேஸை செயலாக்க உதவுகிறது. இது ஒரு நபருக்கு வகை 2 நீரிழிவு நோய் வருவதற்கான அபாயத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்சுலின் தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? மெக்னீசியம் அதான் பார்த்தோன்னா மெக்னீசியம் வந்து நம்மளுடைய உடம்ப கண்டென்ட்ல வந்து கம்மியாயிடுச்சுன்னா இன்சுலின் அந்த பிரச்சனை வரும். இன்சுலினை செயலாக்க உதவுகிறது. ஒரு இன்சுலினை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விடுறதுக்கு மெக்னீசியம் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ மெக்னீசியம் கண்டென்ட் உள்ள உணவுப் பொருட்களை வந்து நம்ம நட்ஸ், இந்த கீரை வகைகள், பழ வகைகளை என்ன பண்ணிக்கணும்? அதையும் சாப்பிட்டுக்கணும். சப்போஸ் அதில் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா இன்சுலின் பிரச்சனை வரும். இன்சுலின் வந்துன்னா டயாபிட்டிஸ் வரும். அது என்ன டயாபிட்டிஸ்னா டைப் 2 டயாபிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 81. மிதவை சிகிச்சையானது மெக்னீசியம் நிறைந்த டேஷ் உப்புகளை கொண்ட தண்ணீரை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோடியம். சரிங்களா? சோடியத்தை வந்து உப்புகளை கொண்ட தண்ணீரை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க நவம்பர் 11, 2024 அன்று இந்தியாவின் தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார் அப்படின்னா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவர் தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஓகேங்களா? இந்த நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வந்து பாத்தீங்கன்னா 51வது சீஃப் ஜஸ்டிஸ். சரிங்களா? 51st வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தலைமை நீதிபதியா பதவி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நீதிபதி சந்திரசூட் இருக்காருல்ல, அவரை பத்தி ஒரு கொஸ்டின். நீதிபதி சந்திரசூட்டின் குறிப்பிடத்தக்க சாதனை என்ன? பதவி காலத்தில் அவருடைய பதவி காலத்துல அவர் என்ன சாதனைகள் பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். உச்சநீதிமன்றத்தின் முதல் மெய்நிகர் விசாரணை, ஆதார சட்டத்தை செயல்படுத்தல், அடிப்படை உரிமை, தனியுரிமைக்கான உரிமை, மனித கடத்தல் தடுப்பு பிரிவுகளை உருவாக்குதல். இதுல எது வந்து அவருடைய பிரிவுல ரொம்ப ஒரு எஃபெக்டிவா ஒரு பெஸ்டா பண்ணாரு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணாருன்னா ஆப்ஷன் ஏ தான்.
உச்சநீதிமன்றத்தில் முதல் மெய்நிகர் விசாரணை. அதாவது கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்குல்ல, நமக்கு வந்து இந்தியாவுல வந்து கொரோனா வந்து 2020 ஒரு பிப்ரவரி, மார்ச்லயே வந்துருச்சு. சரிங்களா இல்லையா? அப்ப அந்த கொரோனா டைம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்கள் வந்து நேரடியா வந்து கோர்ட்டுக்கு வந்து விசாரணை இது பண்ண முடியல அப்படிங்கிற அடிப்படையில ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து குடுக்கணும். ஆனா வந்து மக்களுக்கு நீதி வந்து டிலே ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோர்ட் கொண்டு வந்தாங்க. என்னது? கோர்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல விசாரணை, ஆன்லைன்ல என்குயரி பண்றது, ஆன்லைன்ல ஜட்ஜ்மெண்ட் குடுக்கறது. அதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா, மெய்நிகர் விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 84 ஐஎன்எஸ் வேளாவின் இலங்கை பயணத்தின் முதன்மை இலக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ராஜதந்திர மற்றும் கடற்படை உறவுகளை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது இதுக்கு வந்து சரியான விடை. ராஜதந்திர மற்றும் கடற்படை உறவுகளை மேம்படுத்துதல். அதாவது ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா இரு நாடுகளுக்கு இடையே கடற்படைக்கான பயிற்சிகளை வந்து பார்த்தா ஒத்திகை பண்றது. பிளஸ் நம்ம கிட்ட இருக்கிற நாலேஜ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறது, அவங்களோட நாலேஜ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. இப்படிங்கிற அடிப்படையில வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வருது. அடுத்தது பாருங்க, பாகிஸ்தானின் வெளிப்புற நிதி தேவைகளின் செயல்திறன் மதிப்பாய்வை எந்த அமைப்பு நடத்துகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சர்வதேச நாணய நிதியம், IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் தான் அது வந்து என்ன பண்ணுது, இது நடத்துது. இந்த IMF அப்படிங்கிறது வந்து 1994 வந்து உருவாக்கியிருக்காங்க. 1994 IMF உருவாக்கியிருக்காங்க. இது வந்து யூஎஸ்ஏல வாஷிங்டன் சொல்லுவாங்க. என்னது? வாஷிங்டன் தான் இதனோட ஹெட் குவார்டர்ஸ். 1994 வந்து உருவாக்கியிருக்காங்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் தேசிய கல்வி தினம் அனுசரிக்கப்படுவது பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 புரிஞ்சுக்கணும். நவம்பர் 11 தான் தேசிய நேஷனல் எஜுகேஷன் டே. ஓகே. அடுத்து வந்து பாருங்க, உலக தமிழ் பொருளாதார மாநாடு எப்போது எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2009 சென்னை உலக தமிழ் பொருளாதார மாநாடு. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட் மாதிரி தான். சரிங்களா? டக்குன்னு பாத்துக்குங்க. ஸோ ரொம்ப லென்த்தா போகக்கூடாது தான் ஷார்ட்டா முடிக்கிறேன். அடுத்து பாருங்க, நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையின் முதல் சோதனை எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் மிசைல்ஸ் அப்படின்னு அந்த டெஸ்ட் பண்றது, ராக்கெட்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு தேவையான ராக்கெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த வாருக்கு தேவையான ராக்கெட்ஸ் மிசைல்னு சொல்றோமா இல்லையா, மிசைல், இது எல்லாமே எங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா சந்திப்பூர் பாலச்சோர்னு சொல்லுவாங்க. இந்த ஒடிஷாவுல பாலச்சோர்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா வீலர் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வீலர் ஐலாண்ட வந்து இப்ப என்னன்னு சொல்றாங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்டுன்னு சொல்றோம். அப்ப ஏபிஜே அப்துல் கலாம் தீவு எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒடிஷாவுல பாலச்சோர்ல சந்திப்பூர் பாலச்சோர்ல இருக்குது. அந்த ஏபிஜே அப்துல் கலாமுடைய தீவுக்கு பழைய பேர் என்னன்னா வீலர் தீவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மிசைல்ஸ் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அங்கதான் பண்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 89ல IWRMA. சரிங்களா? IWRMAயின் மாநில அளவிலான குழுவின் தலைவர் யார் அப்படின்னா நம்மளுடைய மாநில முதல்வர் தான். சரிங்களா? IWRMA அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இன்டிகிரேட்டட் வாட்டர் ரிசர்ச் பாருங்க, இன்டிகிரேட்டட் வாட்டர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கறத இதுக்கு வந்து சரியான விடை. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு கேக்குறாங்க. அர்ச்சனா பட்நாயக் தான். சரிங்களா? இவங்க வந்து 2002ல வந்து IAS பேட்ச். சரிங்களா? அப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன்ஸ் சீஃப் ஜட்ஜஸ் அப்படிங்கிற ஒரு சிறப்பை வந்து இவங்க பெற்றிருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். இனிமே தமிழ் தான். பொறுத்துக, இனியன் கவிஞர். சரிங்களா? இனியன் கவிஞர் அப்படின்னா வச்சுக்க, இனியன் கவிஞர்னா பெயர் தானே வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெயர், இது சரிதான். பொறுத்துக, காவேரி பாய்ந்தது. இது பாய்ந்ததுங்கிறது ஒரு செயல் தானே. பாய்ந்தது, ஓடியது, பேசியது, அது ஒரு வினை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வினை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சி வரும். பேருந்து வருமா, ஒரு கொஸ்டின் மார்க், வினா. இது ஒரு பேசிக்கான சாதாரண கொஸ்டின் தான் இது. சரிங்களா? அப்ப இதுக்கு சரியான விடைங்கிறது என்னது? 1க்கு வந்து ஏ, 2க்கு வந்து சி. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே.
அடுத்தது பாருங்க 92வது கொஸ்டின். நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா என்னது? ஃபோல்க் டான்ஸ் வருமா? கரெக்ட் தான். வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர்னு வரும். சி வரும். நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர்னு வரும். ஓகேங்களா? அப்ப 1க்கு ஏ, 2க்கு சி, 3க்கு பி. இதான் வந்து சரியான விடைங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. மகுளி. மகுளிங்கன்னா சோற்று கஞ்சி அப்படிங்கிறது இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து அறிஞர் பொருள். புரியுங்களா? ஓகே. தமிழ்ல உள்ள அறிஞர் பொருள். மகுளின்னா சோற்று கஞ்சி. வரத்துக்காரன் அப்படின்னா வரத்துக்காரனா புதியவன். அப்புறம் தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில். சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு அப்படிங்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பி பாம்பே தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 94. புவனம் அப்படின்னா இந்த புவனத்தை சுத்தி வருது, இந்த உலகத்தை சுத்தி வருது. புரியுதா? பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. சூஸ் த ராங் மேட்ச். புவனம்னா உலகம் தான், அது சரிதான். மதலைனா குழந்தை தான். பருதிபுரினா கதிரவன் வழிபட்ட இடம், அதை வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு. புரியுதுங்களா இல்லையா? எல்லாம் சரிதான். கேளல்னா வந்து பாத்தீங்கன்னா பன்றின்னு சொல்லுவாங்க. என்னது? கேளல்னா என்னது? பன்றி. அப்ப அதுதான் தப்பு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 95வது கொஸ்டின். இது வந்து திருக்குறளை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் அப்படிங்கிறது என்னது? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இது சரிதான். அதே மாதிரி உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படுவது என்னது? உயிரினும் ஓமப்படும். சி இதுக்கு. சரிங்களா? 2க்கு சி வரும். ஊரின் நடுவில் லட்சு மரம் பழுத்தது போன்றது ஊரு நடு ஊருக்குள் லட்சு மரம் பழுத்தது அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டி 1A 2C 3Bங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து 96வது கொஸ்டின். சய புரியுதுங்களா? இலக்கண குறிப்பு தான் இது. சய அப்படின்னா என்னன்னா இதுக்கு வந்து இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சய அதாவது பார்த்தோன்னா ஒரே மாதிரியே 2 சொல் 3 சொல் அப்படியே அடிக்கடிக்கு வர்றது வந்து இரட்டை கிளவியா அடுக்கு தொடராங்கிறது ஒரு பேசிக் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சய அதாவது பார்த்தோன்னா பிரித்தால் பொருள் தராது அப்படிங்கறது மீன் வச்சுக்க. சய புரியுதுங்களா? இப்போ வந்து சய அப்படின்னு ஏதோ மீனிங் தருதா? இல்ல. ஆனா சய அப்படின்னா அது ஒரு மீனிங். அதாவது பார்த்தோன்னா ஏதோ ஒரு இடத்துல சொல்லும் பொழுது என்ன பண்றோம் நம்ம சொல்றோமா இல்லையா? அதாவது பார்த்தோன்னா சய அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தையில சேர்க்கும் பொழுது ஒரு மீனிங் தரும். தனியா பிரிச்ச மீனிங் தராது. சரி, இது வந்து அந்த 2 வார்த்தையை வந்து சேமா வருது, தனியா பிரிச்சு பார்த்து மீனிங் தரலன்னா அதுக்கு பேர் என்னது? இரட்டை கிளவி. மீனிங் தந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அடுக்கு தொடர். இப்ப பாம்பு அப்படின்னு சொல்றோம். பாம்பு தனியா பிரிச்சோம்னா மீனிங் தருதா? இன்னொரு பாம்பை தனியா பிரிச்சா மீனிங் தருதா? அப்ப அது என்னது? அது வந்து அடுக்கு தொடர். இது வந்து சயங்கிறது பிரிச்சா மீனிங் தரல, அதனால அதுக்கு பேர் என்னது? இரட்டை கிளவிங்கிறத புரிஞ்சுக்கங்க. கேட்ட பாடல் அப்படின்னா என்னது? கேட்ட பாடல். அது வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சம். என்ன காரணம்னா கேட்ட இங்க பாருங்க. இந்த டா இருக்கா இல்லையா? இந்த டா வந்து பாத்தீங்கன்னா இட்டு பிளஸ் ஆன்னு பிரிக்கலாம். ஆ விகுதி பெறக்கூடிய அனைத்து சொற்களுமே அந்த இடத்துல வந்து என்ன வரும்? பெயரச்ச விகுதியை பெறுங்கிறத இது புரிஞ்சுக்கலாம். மற்றொன்று, மற்று பிளஸ் ஒன்று, மற்றொன்று. இது வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல், கன்ஜெக்ஷன் வேர்டு. சரிங்களா? மற்றொன்று ஏதாவது ஒரு வார்த்தைக்கு நடுவில் தான் மற்றொன்றுங்கிறது வரும். அது வந்து கன்ஜெக்ஷன் வேர்டு. சால சிறந்தது, சால, உனி, தவ, நனி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நம்ம? அது அந்த உரிச்சொல்ல வந்து படிச்சிருப்போம். புரியுதுங்களா இல்லையா? இருக்கிற விஷயத்த ரொம்ப பெருசா இமேஜினேஷன் பண்ணி பில்டப் பண்ணி கொடுக்கறது. புரியுதுங்களா? மாநகர். நகரம்னாவே பெருசா தான் இருக்கும். சிட்டி அது. மாநகர்னா என்னது? ரொம்ப பெருசு. புரியுதுங்களா இல்லையா? அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகேங்களா? அப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1B 2D 3A 4C அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து பாருங்க 97க்கு வந்து ஃபுல்லா வந்து மேட்ச் எடுத்து அதான் பார்த்தோன்னா அறிஞ்சல் பொருள். பாய்ச்சல் அப்படின்னா என்னது? பாய்ச்சல்னா பாத்தின்னு அர்த்தம். சரிங்களா? நீத்து பாகம் அப்படிங்கிறது மேல் கஞ்சி. அப்புறம் பதனம் அப்படிங்கிறது கவனமாக. பதனமா போயிட்டு வாப்பா, கவனமா போயிட்டு வாப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடிஞ்சு குடித்தல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாய் வைத்து குடித்தல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 98. இது குருவுக்கண். சரிங்களா? இந்த குருவுக்கண்ணுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிசை அளபெட தான் வரும். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க பொறுத்துக. படுகர். இது வந்து பாத்தீங்கன்னா மீனிங் தான். படுகருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பள்ளம். இரடி அப்படிங்கிறது வந்து திணை. அல்கி அப்படிங்கிறது தங்கி. நாளும் என்றால் ஒலிக்கும். இது எல்லாமே வந்து அறிஞர் பொருள். இதெல்லாம் மெமரி பேஸ்டு. நீங்க அந்த பாடத்தை படிச்சு பின்னாடி வந்து மனப்பாடம் பண்றீக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின்.
அதை பார்த்தா மேட்ச் ஷீட். அப்புறம் செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பாருங்க, செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத செவ்விலக்கியம். சரிங்களா? இது வந்து ஏவுக்கு ஏதா சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பியம் அப்படிங்கிறது என்னது? எபிக் லிட்ரேச்சர். அப்புறம் காப்பி இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, 1க்கு ஏ, 2க்கு டி, 3க்கு பி, 4க்கு சி. சரிங்களா? இதோட 100 கொஸ்டின் முடிஞ்சுது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3ல என்ன பண்றீங்க அப்படின்னா 51ல இருந்து 100 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய டிஸ்கஷன் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்கும். ஸோ இனிமே நம்ம சரியான நேரத்தில் டிஸ்கஷன் போகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக டெஸ்ட் எழுதுங்க. அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் இருக்கு. 3 டெஸ்ட்ல சில மாணவர்கள் வந்து சைக்காலஜி ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னாங்க. நீங்க அந்த அளவுக்கு கஷ்டமா கேட்டா என்ன பண்ணுவீங்க? இப்பவே அதே அளவுக்கு படிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அதை ரொம்ப டஃப்பாவே எடுத்தோம். ஓகேவா? அப்புறம் ஜிஎஸ்ல சில மாணவர்கள் வந்து சில அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சு 4th கொஸ்டின்ல இருந்து ஒரு உங்களுக்கு பக்காவான ஒரு டெஸ்ட் பேட்சா கொடுக்கறதுக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் எழுதாதவங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல நம்மளுடைய கொஸ்டின்ஸ் அண்ட் கீஸ் எல்லாமே இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க, பிரிண்ட் போடுங்க, அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சிருங்க, ரிவிஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஏதோ இந்த தேதியில எழுத சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுதாதீங்க. நல்லா படிக்கணும், நல்லா ரிவிஷன் பண்ணணும், நல்லா ஷார்ட்கட்லாம் பக்கத்துல எழுதி எழுதி வைக்கணும். மேக்ஸ் ரீசனிங்லாம் நல்லா பயிற்சி எடுக்கணும். அதன் பிறகுதான் நீங்க வந்து ஒரு எக்ஸாமை வந்து ஒரு ப்ராப்பரா எழுதணும். எக்ஸாம் எழுதும் போது ஃபோன்லாம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதில் சைலண்ட்ல போட்டு இடம் தூக்கி போட்டுருங்க. ஒரு வாட்டர் கேன் பக்கத்துல வச்சுக்கங்க, தண்ணி வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் அமைதியான ஒரு சூழல்ல ஒரு கரெக்டா 2.5 மணி நேரம் உட்காந்து ஒரு டெஸ்ட் எழுதுங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்க எஸ்ஐ எக்ஸாமோடைய மெயின் எக்ஸாம் எழுதுறீங்க, சரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புல எழுதுங்க. அப்படி ஒவ்வொரு எக்ஸாம்ல நீங்க படிச்சு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதுறது மூலமா, டெஸ்ட் எழுதி நம்மளுடைய டிஸ்கஷனை தொடர்ச்சியா நீங்க பார்க்கறது மூலமா கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல நீங்க ஸ்டேட் ரேங்க் வாங்கிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாங்க சப்போர்ட்டா இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த ஒரு முயற்சியை வந்து நம்மளோட டைரக்டர் சார் வந்து இந்த விஷயத்த பண்றாரு. இதை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள்.